ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் சத்யா. இந்த 77வது குடியரசு தின விழா பார்த்திங்கன்னா டெல்லியிலும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, மற்ற ஸ்டேட்லேயும் சரி பயங்கர பிரம்மாண்டமாக வியக்க வைக்கிற அளவில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு டெல்லியில் வந்துட்டு இதுக்கான சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ஊர்சுலா வாண்டியர் ப்ளஸ் கவுன்சில் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ. 2 பேர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ரிபப்ளிக் டே குடியரசு தின விழா அப்போ பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ஜனாதிபதி அவர்கள் தான் கொடியேற்றுவாங்க. இங்கே ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கவர்னர் கொடியேற்றுவாங்க. இதுவே சுதந்திர தின விழா அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரதமர் வந்துட்டு டெல்லியில் கொடியேற்றுவாங்க. இங்கே ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்துட்டு கொடியேற்றுவாங்க. இதுதான் யூஸ்வலாக நடக்கும். அண்ட் இந்த நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அசோக் சக்ரா விருது வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. யாருக்கு பார்த்திங்கன்னா சுபான்ஷு சுக்லா அவங்க தான் ரிசீவ் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு விண்வெளி வீரர் விண்வெளி நிலையத்துக்கு சென்று அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்று ரிட்டர்ன் வந்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ அதை பாராட்டுற வகையில் அவங்களுக்கு வந்து அசோக் சக்ரா விருது. இந்த விருது ரிசீவ் பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப பெருமையோட ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்துட்டு பார்த்துருக்காங்க. அவங்க கண்ணில் கண்ணீர் வந்தது கூட நம்ம பார்க்கலாம். அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மேன் பின்னாடி உமன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதில் தெரிய வந்தது. ப்ளஸ் நிறைய இந்த விமானப்படை, போர்ப்படை, ஆர்மி இவங்களோட அணிவகுப்புலாம் ரொம்பவே கம்பீரமாக பயங்கரமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரு ஸ்டேட்டும் அவங்களோட ரெப்ரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை வந்துட்டு அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், எஜுகேஷனில் டிஜிட்டல் அதை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் இது பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அந்த ஸ்கீம் அதை காமிச்சிருக்காங்க. இது வந்து மகாராஷ்டிராவில் வந்துட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. விநாயகரும் பாருங்கள் அப்படியே அழகாக லட்சணமாக இருக்காங்க. தென் இது பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் அந்த எலக்ட்ரிசிட்டி அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மத்திய பிரதேஷ் லோக் மாதா தேவி அவங்கள வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது பார்த்தாலே தெரியுது, ஐ திங்க் இது ராஜஸ்தான் நினைக்கிறேன். அவங்களோட ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சிவப்பு லோலாக்கு குழுங்குது மாதிரி. தென் பாருங்கள், நம்ம தமிழ்நாடு வந்துருச்சு பாருங்கள். முன்னாடி வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு அதை ரெப்ரசன்ட் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மயிலாட்டம், சிலம்பாட்டம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக கைத்தட்டியிருக்காங்க. வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது பாருங்கள், இந்த காலை எப்படி இது பண்ணுறாங்கன்னா. தென் மோடி அவர்கள் பாருங்கள் தமிழ்நாட்டு இதை பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன அவங்களோட கல்ச்சர் எப்படி, என்ன நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் எப்படி என்னன்றது பக்கத்தில் இருக்க பிரசிடெண்ட் அவர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்பப்போ. இது கண்டிப்பாக குஜராத் மகாத்மா காந்தி அவர்கள் இருக்காங்க. அமித்ஷா பாருங்கள் ஹாப்பியாக பார்க்குறாங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு அமித்ஷாவை பிடிக்குமோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு அவரை பிடிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபிலிம் ட்ரைலர் பார்க்குற மாதிரி எல்லா மக்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இது பாருங்கள், மெடிக்கல் ரிலேட் சித்தா ஆயுர்வேதா அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மணிப்பூர் அந்த ஸ்டேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் சும்மா இல்லைங்க, இங்கேயும் பயங்கரமாக செலிப்ரேஷன் பாருங்கள். முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ரவி அவர்களை எவ்வளோ அழகாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. அவங்களுக்குள்ள அரசியலில் பர்சனலாக எவ்வளோ பகைமை இருந்தாலும் ஒரு பப்ளிக்காக ஒரு பொது இடத்துல எந்தளவு அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்கள். இதிலே தெரியுது அவங்க ஏன் கவர்னராக இருக்காங்க, இவங்க ஏன் சிஎம்மாக இருக்காங்க. இதே நாமளாக இருந்தால் நமக்கு பிடிக்கலையா கண்டும் காணாமல் நம்ம போயிடுவோம். பட் அவங்கள பப்ளிக்கில் எந்தளவு டீசெண்டாக எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்கள். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. பாருங்கள், பக்கம் உட்காந்துருக்காங்க. இதே சட்டசபையாக இருந்தால் எழுந்து நடந்து போயிட்டே இருந்திருப்பார் ரவி, ஒரு ஹீரோ மாதிரி போயிருப்பாங்க. பட் இங்கே பாருங்கள், பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆர்.என். ரவி அவர்களும் சும்மா இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வெல்கம் பண்ணாங்க. இறுதியில் முதல்வர் அவர்களும் வந்துட்டு அழகாக ரவி அவர்களை வந்துட்டு வழி அனுப்பி வச்சாங்க. தமிழ் பாரம்பரியத்தை வந்து அழகாக எடுத்து சொல்லுது. இது பாருங்கள், பிங்க் ஆட்டோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நமக்குள்ளே எவ்வளோ வேற்றுமையாக இருந்தாலும் இந்த ரிபப்ளிக் டே சுதந்திர தின விழா அதெல்லாம் வரும்போது நமக்குள்ளே ஒரு இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து கொண்டு வந்துடுது எப்படியும்.